நம்மளுடைய இக்கட்டுகளுக்கும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு நாள் நான் எங்கள் பெரிய பாப்பா கன்சீவாக இருக்கும்போது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்ததெல்லாம் நார்மல் டெலிவரிக்காக எதிர்பார்த்தேன். அப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோன்னே இந்த சர்ச்சில் எங்கள் அம்மா வந்துட்டாங்க. நாளே எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் நீங்கள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போயிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சர்ச்சில் உட்காந்து மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் எனக்குள்ளே ஆண்டு கொண்டது. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்? என்னை ஆப்ரேஷன் சொல்கிறாங்களே, ஏன் ஆண்டவரே எனக்கு ஆப்ரேஷன் நடக்குது? எனக்கு எப்படி என் உடம்புல கத்திப்பட முடியும்? நான் உம்முடைய பிள்ளையாச்சு ஆண்டவரே. நான் எப்படி அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு என்னுடைய அடுத்த பிள்ளையை நான் பார்ப்பேன்? என்னுடைய கணவரை நான் எப்படி பார்ப்பேன்? என்னுடைய ஊழியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக நான் அழுது அன்னைக்கு இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரல. மறாவது நாள் ஆப்ரேஷன் பண்ணணும். நாள் இரவு நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். முட்டி போட்டு என்னால் அதிக நிறை மாத கர்ப்பிணிங்கிறதுனால என்னால் நேர் முட்டி போட முடியல. சேரை போட்டு அந்த சேரில் சாஞ்சபடி நான் உட்காந்து அழுகிறேன். எங்கள் அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதாம்மா அப்படின்னு சொல்லி. யார் சொன்னாலும் நான் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. ஜெபித்து கொண்டே இருந்தேன். எப்படியாவது இந்த மரணத்திகள் என்னை விட்டு போயிடாதா, எனக்கு ஆப்ரேஷன் நடக்காத, நார்மல் டெலிவரி ஆகிடாதா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது நான் அந்த வசனத்தை தான் நான் தியானித்தேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என்னுடைய காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொல்ல இந்த வார்த்தை என்னோடு இடைப்பட ஆரம்பித்தது. நாள் கடந்தது, இரவு கடந்தது, பகலானது. போய் மறுபடியும் என்ன செஞ்சேன், பெட்டில் படுத்து ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க. நார்மல் டெலிவரி ஆக வழியில் அப்படின்ட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு பெட்டில் படுத்து கொண்டு இருக்கும்போது அப்பொழுதும் நான் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஏன் ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சின ஆண்டவரே, இவ்வளோ கண்ணீர் வடிச்சின ஆண்டவரே, எனக்கு ஏன் கத்திப்பட்டது? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த அளவுக்கு உடம்பு முடியாமல் போனது? ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே நான் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி நீ நன்றாக இருக்கிறாய், நன்றாக நடக்கிறா, நன்றாக உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிற, உன்னோடு ஆப்ரேஷன் பண்ணுகிறவர்கள் டெட் பாடியாக வெளில போகிறாங்க பாரு. அவங்க ஆப்ரேஷன் பண்ண உடனே 2 நாள் கழித்து மறிச்சிட்டாங்க பாரு. உன்னோட ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்க தையல் பிரிக்க முடியாத வயிறு புண்ணு அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை விடவில்லையே, உன் மத்தியில் இருந்து உனக்கு வைராக்கியமாக இருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டனே என்று என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை நம்ம ஒத்தாசையாக இருக்கும்போது, நம்ம பார்க்கும்போது எல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு ஐயோ இது ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்தது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்ததுன்னு சொல்லி நம்மளுடைய பார்வையில் நினைக்கலாம். இல்லவே இல்லைங்க. கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடாத தேவன். கர்த்தர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தேவன். அவர் நம்மை காலை தள்ளாட விட மாட்டார். நம்மை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நாள்தோறும் அவர் நம் கண்களோடு கண்கா வைத்து அவர் நம்மோடு நம்மாக இருந்து அவர் நம்மை ஆதரித்து நம்மை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா.